பிரதமர் வேட்பாளர் ரேஸில் முதலமைச்சர் விஜய் இருக்கிறாரா? இது உண்மைதானா அல்லது ஊதி பெருக வைக்கப்படுகிறதா என்ற ஒரு சந்தேகம் தற்போது எழுந்திருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைச்சர்களும் பேரவையிலும் மக்கள் மன்றத்திலும் இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை பிரதமர் வேட்பாளராக சிஎம் விஜயை முன்னிறுத்தி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இது குறித்து நம்முடைய திமுக வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான ராமசேயோன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இதே போல தமிழக வெற்றிக் கழக ஆதரவாக தீபன் சக்கரவர்த்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். இருவரையும் வரவேற்று இந்த அரசியல் விவாத அரங்கிற்குள் தற்பொழுது பரபரப்பாக நாடு முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருப்பது, இன்று ஒரு தனியார் கருத்து கணிப்பு நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறது. இதில் பிஎம் ரேஸில் 3வது இடத்தில் விஜய் இப்போது இருக்கிறார் என்று அந்த கருத்து கணிப்பு கெஜ்ரிவால் மற்றும் மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ் ஆகியோரெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு முதலில் இப்பொழுது பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி, 2வது ராகுல் காந்தி, 3வதாக விஜய் ஒரு 9% அளவுக்கு அவருக்கு பிரதமர் வேட்பாளராக இருப்பதற்கான ஆதரவு இருப்பதாக மூட் ஆஃப் தி நேஷன் என்ற பெயரில், அதாவது இந்திய மக்களின் இப்போதைய மனப்போக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் அந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டு இந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதை உண்மையிலேயே அத்தகைய ஒரு நோக்கம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இருக்கிறதா? நீங்கள் முதல்ல ராமசேயோன் இந்த கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா பேரவைக்குள்ளும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இது போன்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதன் பின்னர் ஒரு 100 நாட்கள் இந்த வெற்றி விழா பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு அமைச்சர் 2 அமைச்சர் இல்லை, செங்கோட்டையனில் தொடங்கி நம்ம ஸ்ரீநாத் வரை ஒரு 4 அமைச்சர்கள், நாடே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிரதமர் வேட்பாளர், தென்னிந்தியாவிலிருந்து முதல் பிரதமர் வேட்பாளர் தேவேகவுடா இருந்தாலும், நரசிம்மராவ் உள்ளிட்டோர் இருந்தாலும், தமிழகத்திலிருந்து முதல் பிரதமர் வேட்பாளர் என்ற அளவுக்கு விஜயை முன்னிறுத்தி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது என்ன சாத்தியமா அல்லது இது உண்மையிலேயே இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக இது ஒரு பிம்ப கட்டமைப்பாக மேற்கொள்ளப்படுகிறதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ராமசேயோன்? நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தீபன் சக்கரவர்த்தியில் கேட்கலாம். உலக கட்சிகள் அளவில் நரேட்டிவ் செட் பண்ணுறதில் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தை மிஞ்சுவதற்கு வேறு கட்சிகளே இல்லை. இதுவும் ஒரு நரேட்டிவ் செட்டப் பை பிஜேபி அண்டு டிவிகே. நாங்கள் காலந்தொட்டு சொல்லி கொண்டு இருப்பது என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் பிஜேபியினுடைய பி டீம் என்று. இந்த விஜய் பிரதமர் வேட்பாளர் என்பது காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கிட்டு பிஜேபி விளக்கத்தை சொல்றேன். எலெக்ஷனுக்கு முன்னால ஒர்க் அவுட் ஆச்சு ஆகாதுங்க. காங்கிரஸ் முக்து பாரத் பவர்டு பை விஜய் செட்டப் பை பிஜேபி. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டா என்னன்னா, அகண்ட பாரதம், காங்கிரஸ் இல்லாத பாரதம். காங்கிரஸ் இல்லாத பாரதத்தில் அவங்க காங்கிரஸை இந்தியாவிலிருந்து முற்றிலும் ஒழித்து விட வேண்டும் என்ற முனைப்புடன் வட இந்தியாவில், வடகிழக்கு இந்தியாவில், கிழக்கு இந்தியாவில், மேற்கு இந்தியாவில் வெற்றி பெற்று தென்னகத்தை நோக்கி வரும்பொழுது திமுக காங்கிரஸுக்கு துணை கொடுத்து 2019 பாராளுமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தலில் 100% வெற்றி பெற்று காங்கிரஸுக்கு 10 தொகுதிகள் கொடுத்து காங்கிரஸை தூக்கி விட்டுடுச்சு. அதனுடைய விளைவாக காங்கிரஸ் அண்டை மாநிலங்களான கேரளா, தெலுங்கானாவில் ஆட்சி பிடிச்சிடுச்சு. இந்த சூழலில் தென்னகத்தில் காங்கிரஸ் கால் ஊன்றுவதற்கு திமுக பெரிதும் உதவியது. அந்த உதவியால் காங்கிரஸ் தென்னிந்தியாவில் ஓரளவுக்கு வட இந்தியாவில் அழிந்து போனாலும் தென்னிந்தியாவில் கால் ஊன்றுவதற்கு திமுக துணையோடு கால் ஊன்றி விட்டது. இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு தென்னகத்துலேயும் உள்ள நுழையலான்னு பார்த்தா கேரளாவில் கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ உள்ள நுழைய முடியல. தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஜெயிச்சு போச்சு. அதே போல் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடா, ஜெகன்மோகன் ரெட்டியான்னு இருக்க ஒழிஞ்சு பிஜேபியால் பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ண முடியல. கர்நாடகாலையும் டிகே சிவகுமார், சித்தராமையா கூட்டணி காங்கிரஸை நிறுத்திடுச்சு. இந்த சூழலில் இந்த சூழலில் என்ன செய்யலான்னு பார்க்கக்குள்ள திருமாவளவன் அவர்கள் சொன்னது போல் பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளையான தமிழக வெற்றி கழகம் இது எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்க போறீங்க? சொல்லதை கேளுங்க சார், நான் பேசி முடிச்சிட அப்புறம் குறுக்க பேசுங்க. தமிழக வெற்றி கழகத்தை ஒரு டூலாக பயன்படுத்தி இதை ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி பிரதான் மந்திரி ஹே விஜய் ஹேன்னு நார்த்துலலாம் ரீல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடியிலிருந்து 5000 கோடி வரை செலவு செய்து ஒரு மாயையை உண்டாக்கி காங்கிரசுக்கு விடக்கூடிய வாக்குகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு திசை திருப்புவதற்காக இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடகத்தை தமிழக வெற்றி கழகம் அரங்கேற்று. இப்ப விஜய்க்கு பாஜக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் எல்லாம் விஜய் ஓட்டு. இது எதனால ஏற்பட்டதுன்னு சொல்றான்னா,
2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் முழுதும் வெளிவராத சூழலில் விஜயே அழைக்காத போது காங்கிரஸ் 2 அமைச்சர் பதவிக்காக திமுகவினுடைய முதுகிலை குத்தி விட்டு ஓடி போய் தானாக வலிய ஆதரவு கொடுத்து பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற துரோகிகளுடைய செய்கையால் இன்றைக்கு காங்கிரஸ் முன்னையும் போக முடியல, பின்னையும் வர முடியல, பிடிக்கவும் முடியல, உடவும் முடியலங்கிற ஒரு துர்பாக்கிய நிலைக்கு இன்னைக்கு வந்துடுச்சு. ஏன்னா 2019 காங்கிரஸே தயங்கிய போது இல்ல சார், நான் சொல்லிதான் ஆகணும். எங்களை துரோகம் பண்ணவனா துரோகின்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? எங்களுடைய ஆதரவு வெற்றி பெற்று 10 எம்பி 2 தவிர 2019 24 வாங்கிட்டு எங்களை முதுகுல குத்துனவங்கள நாங்க வேற என்ன சொல்ல முடியும்? நண்பர்னு சொல்றதா, இப்ப மத்த கட்சிகளை சகோதரன்னு சொல்றதா? இப்ப இடதுசாரிகள் எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க சார். அப்படியே அவங்கெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க சார். நாங்களும் சரி, பாரதிய ஜனதா கட்சி கொள்ளைப்புறமாக ஆளுநர் மூலம் ஆட்சி அமைக்க கூடாது என்பதால் நீங்கள் சென்று ஆதரவு கொடுங்கள் என ஆசீர்வாதம் பண்ணி தான் அனுப்பணும். ஆனால் எங்களிடம் சொல்லிக் கொள்ளாமல் விஜயோ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்களோ அழைக்காமல் அழையா விருந்தாளியாக சென்று 2 மந்திரிகள் 89 ஆண்டு கால அதிகார பசியை தீர்த்து கொள்வதற்காக காங்கிரஸ் ஓடி போய் சேர்ந்ததோட விளைவு சார். ஏன்னா 2019 காங்கிரஸே ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு அறிவிக்க தயங்கிய போது அகில இந்திய அளவில் முதலில் அறிவித்தது எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தார். அதுக்கு தான் எங்களுக்கு நல்ல பரிசா மே மாதம் 2026 தேர்தல் முடிவுகள் முற்றும் வெளிவராத சூழலில் எங்களுக்கு ஒரு பெரிய பரிசை காங்கிரஸ் கொடுத்தாங்க. எங்களுக்கு கொடுத்த அந்த துரோக பரிசால் தான் இன்றைக்கு காங்கிரஸால் தமிழக வெற்றி கழகத்தை பிடித்து கொள்ளவும் முடியவில்லை, விடவும் முடியவில்லை. ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க, காங்கிரஸுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவில் இந்த ஆட்சி நடக்கிறது. 2 அமைச்சர்கள் காங்கிரஸில் இருக்கிறார்கள். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான அமைச்சர்கள் எழுந்து வருங்கால பிரதமர் விஜய் என்று அறிவிக்கிறார்கள். அப்பொழுது அந்த சபையிலே இருந்த 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு பெயரளவுக்காவது எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டாம், ஒரு வெளிநடப்பு செஞ்சிருக்க வேண்டாம். இல்ல எங்கள் பிரதமர் எங்களுடைய கட்சி தலைவர் ராகுல் காந்தி தான் பிரதமர், விஜய் அல்லன்னு சொல்லி இருக்கணும். 2 அமைச்சர் உள்ளிட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்க மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் உட்பட வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களே ஒழிய அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த கூட்டணி அவங்க ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் இல்லை, விஜய் தான் பிரதமர் வேட்பாளர் என்று கூறல. எங்க கட்சி தலைவர் விஜயை நாங்க பிரதமராக விரும்புறோம், அது ஒரு விருப்பம். அதுல என்ன தப்பு இருக்கு? உலகம் பூரா காங்கிரஸ்கார ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அடுத்ததுக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள கூட்டணி கட்சி எந்த கட்சியுடைய ஆதரவால் ஆட்சி நடக்குதோ அந்த கட்சி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். விஜய் பிரதமர் வேட்பாளர் சொல்லக்குள்ள ராகுல் காந்தி அங்க ரோல் என்ன? துணை பிரதமரா? ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் வேட்பாளர். இவர் இப்போ மம்தா பானர்ஜி ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சாங்களா? இல்ல அகிலேஷ் யாதவ் அறிவிச்சாங்களா? கேக்குறது அது மாதிரி விஜய்க்கு அவங்க கட்சி வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர். நீங்க ஆதரிக்கக்கூடிய கூட்டணி உங்க கட்சியினுடைய தயவில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது உங்கள் 5 சட்டமன்ற மகிழ்ச்சியின் வெளிப்பாடு இல்ல, ஒரு மகிழ்ச்சி, ஒரு உற்சாகத்தின் வெளிப்பாடு. இன்னொன்னு சொல்லட்டுமா? பெரிய சாதனை படைக்கிறாங்க. அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லட்டுமா? இந்த ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு பொதுச் செயலாளர்னு ஒரு பதவி இருக்கு, அதுக்கு அடுத்து விஜய் போறான்னு சொல்லுவாங்க. ஏன் போறா என்ன கோஃபி அந்த மாதிரி வருங்க. நீங்க வேற போய் வர தீபன் சக்கரவர்த்தி வர ஓகே செய்தி சொல்லிடுறேன். இல்ல 100 நாட்கள் ஆகிவிட்டது முதலமைச்சராக இந்த தமிழக அரசு வெற்றி கழகம் அரியணையில் ஏறி மின்சார தட்டுப்பாடு, மின்கட்டண உயர்வு, சபையில விலைவாசி உயர்வை பத்தி எதிர்கட்சி தலைவர் முதல் கட்ட கொண்டாடுறாங்க. இதையே அட்டெண்ட் பண்ண முடியல. பிரைம் மினிஸ்டர் என்ன செய்ய போறாங்க? இல்ல அது திரும்ப வாய்ப்பே இல்ல. இது ஒரு நரேட்டிவ் செட்டப் பை பிஜேபி அண்ட் டிவிகே. ஓகே, தீபன் சக்கரவர்த்தி சார், இப்ப ராமசேகரன் சார் என்ன சொல்றாரு? இது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஒரு 5000 கோடி ரூபாய் நீங்க சமூக வலைத்தளங்கள் மூலமாக இந்தியாவின் ஒரு மிகப்பெரும் தலைவராக விஜயை கட்டமைக்கிறீங்க அப்படின்னு ராமசேகரன் ஒரு புகார சொல்றாரு. ஒண்ணு. இன்னொரு மிக முக்கியமான புகார, பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை தாவேகா அறிவிக்குமா 2029 தேர்தலில்? விஜயை பிரதமர் வேட்பாளராக பேசிக் கொண்டிருப்பவர்கள் அப்போது வேட்பாளராக ராகுல் காந்தியை அறிவிக்கவில்லை என்றால் ராகுல் காந்தியின் நிலை என்ன? முக்கியமான கூட்டணி கட்சியான ராகுல் காந்தியின் நிலை என்ன? இந்த 2 கேள்வியை ராமசேகரன் வச்சிருக்கிறாரு. தீபன் சக்கரவர்த்தி, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த 2 கேள்வியும்? தாவேகா வெற்றி பெற்று
விஜயண்ணா வந்து சிஎம் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு மேல 3 நாட்கள் தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த அதிர்ச்சியிலிருந்தே வந்து திமுக வெளில வரல. இன்னும் அந்த கதவு சாப்பிட்டவங்க வந்து கல்யாண படத்துல போய் அழுதுட்டு இருக்காங்க. அதனாலதான் ஏதோ வாய்ப்பு வந்ததெல்லாம் 5000 கோடி நினைச்சு 5000 கோடி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செலவு பண்ணா அதோட எஃபெக்ட் இருக்கும். சோ லாஜிக்கல் திங்கிங்ல அவங்க பாக்கல என்ன வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்படி ஜெயிச்சிட்டாங்க அப்படி ஜெயிச்சிட்டாங்க. மக்கள் ஆதரவு, மக்கள் மாற்ற வேண்டும் நினைச்சாங்க. திமுக போன்ற ஊழல் சங்கிலிருந்து மக்கள் வந்து தப்பிச்சு தமிழ்நாட்டை காப்பதும் மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து முடிவெடுத்ததா தாவேகா வந்து ஜெயிச்சதுங்க. ஒண்ணு. அதே மாதிரி இந்த 108 வந்தது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா வந்து இத்தனை நாள் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அவங்களெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அடிமை போலவும் ஒரு நாட்டாவதாரம் பண்ணிட்டு இருந்த ஒரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். சிலபஸ்க்குள்ள வாங்க. கேட்ட கேள்விக்கு வாங்க. ஏன் அவுட் ஆஃப் சிலபஸ் போறீங்க? ஆடியோ கிளியரா வரட்டும். ஒரு நிமிஷம் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா அப்புறம் மின்கட்ட ஊழல் அது தனி டாபிக்கா வைக்கலாம் சார். மின்கட்ட ஊழல் பேசாத இந்த டாபிக்ல வருதா சார்? அப்ப நீங்க டாபிக்ல பேசுங்க சார். ஆளுவதற்கு முடியவில்லை, இந்தியாவை ஆள போகிறீர்கள்னு கேக்குறேன். அதுதான் என்னோட கொஸ்டின். சொல்றாரு கொஞ்சம் சிலபஸ்க்குள்ள வாங்க. மக்கள் நினைச்சா சார், மக்கள் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் சார். இன்னும் திமுக தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறதா நடக்கும்ல. நீங்க நினைக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் இப்ப மக்களோட குரலா பேசிட்டு இருக்கிறேன். தீபன் சக்கரவர்த்தி, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பிரதமர் வேட்பாளர் விஜயா, அதான் உங்க அதாவது விரும்புறீங்களா நீங்க? அதாவது தீபன் நீங்க ஒரு சார் எல்லா சார் நான் சொல்றோம் எல்லா கட்சியோட தொண்டர்களும் எல்லா கட்சி தலைவர் விரும்புற ரசிகரும் எல்லாரும் என்னோட தலைவர் வந்து பிரதமர் ஆகும் அப்படின்ட்டு தமிழ்நாடு சின்ன சின்ன கட்சிலாம் வந்து முதல்வர் எப்படி என்ன சொல்றது கனவு கட்டிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து முதல்வர் ஆக்கலான்ட்டு முடியாது. சரி, இப்போ சோ நினைக்கிறது யாராவது நினைக்கலாம் ஒண்ணு இல்ல. அப்ப ராகுல் காந்தி தான் பிரதமர் நினைச்சு சரி ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு சொல்லிட்டு தொண்டர்கள் நினைச்சாங்க. ஆனா ராகுல் காந்தி எனக்கு வேணாம் போனாரு, மன்மோகன் சிங் ஆகுனாங்க. சோ இது வந்து எல்லா ஆசைப்படுது, எல்லாத்தோட ஆசையும் தான் வெளில சொல்ல மாட்டாங்க. ஒரு தேர்தல் வியூகமா எனக்கு ஆசை இருக்கு. என்ன ஆசை? விஜயண்ணா வந்து பிஎம் ஆகணும் எனக்கு ஆசை இருக்கு. ஆனா அது ஃபர்ஸ்ட் விஜயண்ணா விஜய் பிரதமரா இருந்தா நல்லா இருக்குமா, ராகுல் காந்தி பிரதமரா இருந்தா நல்லா இருக்குமா சார், அல்லது மோடி பிரதமரா இருந்தா நல்லா இருக்குமா? எனக்கு வந்து விஜயண்ணாவோ ராகுல் காந்தியோ சார், நான் வந்து தாவை காவலர். அதான் விஜயண்ணா வந்தா எனக்கு விஜயண்ணா பிஎம் ஆகணும் எனக்கு ஆசை இருக்கும். ராகுல் காந்தி பிஎம் ஆகணும் ஆசை இருக்கும். ஆமா என்னோட ஆசை விஜயண்ணா பிரதமர். ஆனா என்ன தப்பு, தமிழ்நாட்டில இருந்து முதல் முறையா ஒருத்தர் வந்து பிஎம் போறாங்க காமராஜர் அப்புறம். அப்போ உண்மைதான். அப்போ பிரதமர் வேட்பாளராக 2029 விஜயை முன்னிறுத்த போது உண்மைதான். அப்படி எடுத்துக்கலாமா? யாரு முன்னிறுத்த சார்? அது விஜயண்ணா ஃபர்ஸ்ட் ஆசைப்படணும். விஜயண்ணா ஒரு முடிவு என்னன்னு தெரியாம நாம இருக்கக்கூடாது. எங்களுக்கு ஆசை இருக்கு, மக்களுக்கு ஆசை இருக்கு. ஓ, ராகுல் காந்தி வந்து பிரதமர் வேட்பாளரா சார்? ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளரா 2029 முன்னிறுத்துறாங்க. உங்களோட ஸ்டாண்ட் வந்து விஜய் கட்சியோட இல்ல தீபன் சக்கரவர்த்தி தீபன் சக்கரவர்த்தி சார், உங்கள் கட்சியில கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி 2014 ஆட்சியை இழந்து இப்போ 2029 ராகுல் காந்தியை பிரதமராக்கிறணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தாவேகா கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இப்போ நீங்கள் 100 நாட்களில் எங்க விஜய் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னா ராகுல் காந்தியோட கூட்டணியை காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி தொடர முடியுமா, இல்லாட்டா ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கொள்ளுமா, தாவேகாவின் பிரதமர் வேட்பாளர் விஜயா? இதுதான் எங்களோட கேள்வி. அதுக்கு தான் சொல்லுங்க, நேரடியா சொல்லுங்க சார். இது தலைவர் முடிவு பண்ணும் சார். தலைவர் நேரடியா சொல்லிட்டாங்கன்னா தலைவர் என்ன சொல்றோம், தலைவரோட நாளைக்கு நாங்க செய்யணும். நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு ஆசை இருக்கு, மக்கள் இருக்கிறாங்க, வருவாரு. எப்படி குஜராத்ல வந்து அந்த ஒரு மோடி குஜராத் மாடல் ஆட்சியை காமிச்சு இப்ப பிஎம் ஆனாலோ, தமிழ்நாட்டில் நல்ல நல்ல திட்டங்களை வந்து தலைவர் கொண்டு வந்து இருக்காரு. அதை வச்சு பிரதமராக வாய்ப்பு இருக்கு. ராகுல் காந்தி பிரதமர் ஆவாரம் இல்லையாங்கிறது ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி முடிவு பண்ணுங்க. ஓஹோ, அதை நாம பேசணும். ஓ சரி. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஆளும் கட்சியோட கூட்டணியில 2 பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாங்க, கரெக்டா தானே? வேட்பாளர் நாங்க அபிஷியலா போக ஆசைப்படுறோம் அப்படின்னு தான் சொல்றோம். சார் இப்போ உங்க தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சர்கள் செங்கோட்டையன் அந்த ஆதவர்ஜுனா 2 பேரும் என்ன சொல்றாங்க, செங்கோட்டையன் வந்து இந்தியாவை வழிநடத்தும் ஒரு ஆளுமை முதலமைச்சர் விஜய் என்று
செங்கோட்டையன் வந்து பேசுறாரு. தலைவர் சொல்லுங்க. இதே போல ஆதவ அர்ஜுனா அடுத்த பிரதமர் தென் மாநிலங்களில் இருந்து தமிழகத்தில் இருந்தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், அதற்கான சூழல் கணிந்திருக்கிறதுன்னு ஆதவ அர்ஜுனா பேரவையிலேயே அறிவிக்கிறாரு. அதான் 2 வேட்பாளரான்னு கேட்டேன் தாவேகா கூட்டணியில. சார் என்ன வேணா நடக்கலாம் சார். மே மாசத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு இன்னொரு ஆட்சி மாற்றம் வரும்ட்டு மக்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஓ, இன்னும் கேட்டு இல்ல. சார் ராகுல் காந்தி வரமாட்டோம் காங்கிரஸ் முடிவு பண்ணுங்க. ஓ, நாங்க விருப்பப்படல சார். காங்கிரஸ் ராகுல் காந்தி பிரதமர் ஆகணுங்கிறது விருப்பம் இருக்கா இல்லையா? விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க சார். உங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிற சொல்ல எங்களோட விருப்பம் விஜயன் ஆகணும். அதுதான் நான் சொல்லுவேன். ஓ, விஜய் தான் பிரதமர் ஆகணும் எங்களோட விருப்பம் சார். இப்போ ராகுல் காந்தி வந்து சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். விஜய் வந்து உத்தரப்பிரதேசம், பீகார், இமாச்சல் பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் இங்கெல்லாம் விஜயோட படங்கள் ஓடுமா? ஓடுதா? தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் சார். எல்லாத்துக்கும் தெரியுது சார். ஓ சார் இன்னொன்னு சார், காமராஜர் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட முதல்வர்கள் எல்லாத்தையும் விட ஸ்டாலின் எல்லாத்தையும் விட இந்தியா முழுவதும் பேசக்கூடிய தலைவராக விஜயனா இருக்கு. இல்ல பேசக்கூடியது வேற, ஓட் பேங்க் செல்வாக்கு இருக்காங்க சார். ஓட் பேங்க் சார் அதான் 3ஆவது இடத்துல இருக்காங்க சார். டைம்ஸ் அவங்களோட கருத்துக்கணிப்புல 3ஆவது இடத்துல வந்துட்டாங்க. 9% இந்த விவாதமே அதனால தான் சார். இப்போ கருத்து கணிப்புல என்னன்னா, முதல்ல மோடிக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு 48.7, ராகுல் காந்திக்கு 27.1, விஜய்க்கு 9, அபிஜித் தீப்கேக்கு 1.3, கெஜ்ரிவாலுக்கு 1.2. கெஜ்ரிவால் அபிஜித் தீப்கேவோட விஜய்க்கு அதிகமா 3ஆவது இடத்துல இருக்கிறாரு. அதனாலதான் கேட்டேன், நம்ம பிரதமர் வேட்பாளரா நீங்க 2029 விஜய் இப்பமே நீங்க அறிவிக்கிறீங்களா? சார் நாங்க அறிவிக்க முடியாது சார். நாங்க அறிவிக்க முடியாது, அது கட்சி தலைமை முடிவு பண்ணும். ஆனா விருப்பப்படும். சரி, ஓகே. தீபன் சக்கரவர்த்தி சார் எந்த கட்சி தலைமையும் பெரிய பொறுப்பு வரணும்ட்டு அந்த கட்சியோட அடிப்படை தொடர்பு நினைப்பான். அது சாத்தியமாக ஆகாது. தலைமை கையில் இருக்கு, மக்கள் கையில் இருக்கு. ஓ, ஆனா இதுல நான் உங்கள்கிட்ட தீபன் சக்கரவர்த்தியில திரும்ப ஏன் கேட்கறேன்னா, உங்களோட இந்த ஆட்சி ஒரு 108 சட்டமன்ற உறுப்பினர்களோடு தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை இப்பொழுது ஏற்றிருக்கிறது. அதற்கு முதலில் கடிதம் கொடுத்து இணைந்தது காங்கிரஸ் கட்சியோட அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு 2 அமைச்சர்கள் கொடுத்துருக்கிறீங்க. அந்த கட்சி வந்து 2014 பிரதமர் பதவியையும் மத்தியில் ஆட்சி பொறுப்பையும் இழந்து ஒரு தவித்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சியின் தலைவராக இருந்த ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து முதன்முறையாக இந்தியாவிலே இவர் தான் அறிவித்தார். தமிழக கட்சி கழக கூட்டணியில் சேர்ந்த பிறகு முதன்முறையாக விஜய் தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்து விட்டீர்களே, அதனால் காங்கிரஸ் கட்சியினோட நிலை என்ன? அது அந்த லாஜிக் பொருத்தமா இருக்குமா? ஒரு கட்சியில் 2 வேட்பாளர் இருப்பது ஒன்றும் நெருடலா இருக்காதா? ஒரு 5 ஆண்டுகளுக்கு எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷன் ரிசல்ட் புடிச்சா சார் என்ன நடக்கும்னே தெரியும். எலெக்ஷன் நடக்கும்போது கூட என்ன வேணாலும் நடக்கலாம் சார், எப்படியாவது மாறலாம். அதை நான் முன்கூடியே சொல்ல முடியாது. ஓ சார், எலெக்ஷனுக்கு முன்னாடி பிசிகா வந்து திமுக கூட்டணியில் இருந்துச்சு, காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்துச்சு. பிசிகா திமுக காங்கிரஸ் டிவிகே தான் இருந்துச்சு. ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் ஒருத்தர் வந்து இல்ல விசிகேல ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், காங்கிரஸ் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல, ஒரு கூட்டணியில ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தான். ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இங்க விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அங்க இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இப்போ ஒரு கட்சியில பிரதமர் வேட்பாளர் 2 ஒரு கூட்டணியில, அதுதான் ப்ராப்ளம். அதான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. இன்னும் நாங்க மத்திய ஒன்றியத்துல வந்து எம்பியில வந்து டிவிக்கு ஒரு எம்பி சீட் கூட இல்ல. அதனால நாங்க மத்தியில உள்ள இந்தியா கூட்டணிக்கு நாங்க போவேன். இது சும்மா தொண்டர்களோட விருப்பமா இருக்குது, அவ்வளவுதான். அப்படி எடுத்துக்கலாமா? ஓகே, சரி சார். அதே மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு அப்புறம் வேற. ஓகே, ஏன்னா வந்து பிசிகாத்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து தலைவர் வந்து அறிவிச்சிட்டாரு, கூட்டணியில் வரவங்களுக்கு கூட்டணியில பங்கு தருவா, ஆட்சியில பங்கு தருவா, அதிகாரத்துல பங்கு தருவா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 130 140 சீட்டு வந்து பெரும்பான்மை வந்திருந்தாலும் கூட்டணியோட வந்திருந்தாலும் இதே மாதிரி பங்கு கொடுத்திருக்கும். சரி சரி, அதுக்கப்புறம் அவங்க இது வந்து சாதனை வந்து அப்படி இருக்கா கொடுக்கல. ஓகே ஓகே, தீபன் சக்கரவர்த்தி முதல் கட்ட கருத்து நீங்க சொன்ன கருத்துக்களை ராமசேகன்ட்ட கேட்டு வர்றேன். இப்போ ராமசேகன் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவுலாம் அவங்க வந்து 5000 கோடி 4000 கோடிலாம் அவங்க வந்து செலவழித்து அவரை ப்ரொமோட் பண்ணுறதெல்லாம் இல்லை.
எங்களோட ஒரு விருப்பமா இல்ல, இருக்கு. அப்படி சொல்ல இவங்க இல்ல அப்படி சொல்ல 5000 கோடி அப்படி சொல்ல. அது திமுக காரங்களுக்கு என்ன பேச தெரியாம இருக்காங்க. இல்ல அதான் சொல்றேன். அதான் என்ன பேச தோத்த அதிர்ச்சியில அவங்களுக்கு என்ன பண்றது தெரியல. அவங்களுக்கு 5000 கோடி சொல்லுவாங்க, நாளைக்கு சொல்றாங்க 10,000 அதான் கேக்குறேன். முடிஞ்சிட்டு விடுங்க, அடுத்த round வந்துட்டு ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? அதாவது அடுத்த ரவுண்ட் வரேன். பேசி முடிச்சாச்சு. அடுத்த ரவுண்டு எந்த கொஸ்டின் வந்துருச்சு? தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துங்க. நீங்க சொல்ற மாதிரி 5000 கோடியில அவங்க இல்ல, அவங்களோட விருப்பங்க. தேர்தல் நேரத்துல மக்கள் விரும்ப, அதாவது இப்போ தேர்தல் முடிந்த ஒரு உற்சாகத்துல மக்கள் வந்து விஜயை வந்து ஒரு பிரதமர் அளவுக்கு அவங்க நினைச்சு விரும்புறாங்களே ஒழிய, நீங்க நினைக்கிற அரசியல் ரீதியான அது முடிவு இல்லை, அது தலைமை தான் முடிவு எடுக்க வேண்டும். நண்பர் அது தேர்தல் நெருங்கும் போது தெரியும்னு அவர் இயல்பா சொல்லிட்டாரு. நண்பர் தீபன் சக்கரவர்த்தி அரசியல் வரலாறு, திமுக வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்காரு. தோல்வி ஏதோ நாங்கள் தோல்வியில் தோண்டு போய் கிடக்கிறோம், என்ன பேசணும்னு தெரியலன்னுலாம் பேசுகிறாரு. 1991 ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் பேசக்குள்ள குறுக்க பேசாதீங்க. பேசி முடிச்சோன்னு வரேன். அவசரப்படாதீங்க சார். ப்ளீஸ் கீப் குவைட். ப்ளீஸ் கீப் குவைட். குறுக்க ஒரு மேனேஜர் இல்ல. சட்டசபையிலும் இதான் செய்யறீங்க, வெளியிலும் இதான் செய்யறீங்க. எதிர்கட்சியை பேச விடுறது இல்ல, விவாத மேடையிலும் பேச விடுறது இல்ல, சட்டசபையிலும் பேச விடுறது இல்ல. குறுக்க ஆதரவு அடிச்சு நான் மாரி எழுந்து பேசிக்கிட்டு குறுக்க இருங்க சார். சத்த என்ன பேச விடுங்க. 91 சட்டமன்ற தேர்தலில் 2 உறுப்பினர்கள் தான் வெற்றி பெறாங்க. செல்வராஜும் திரு கலைஞர் அவர்களும். கலைஞரும் ராஜினாமா, பரிதி இளம்பழுதியும் கலைஞரும். முத்தமிழறிஞர் கலைஞர் ராஜினாமா செஞ்சிட்டார். பரிதி இளம்பழுதி மட்டும்தான் அசம்பிளி அட்டன் பண்றார். அதிமுக அராஜகங்களை எதிர்த்து கேள்வி கேட்டு ஒற்றையாளாய் போராடுகிறார். அப்போ உள்ள நிலைமை இப்போ இல்லையே. 96ல் அதே ஒற்றை சீட்டை மட்டும் 2 சீட்டை மட்டும் வெற்றி பெற்ற திமுக அறுதி பெரும்பான்மை பெற்று பாராளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் ஆல்மோஸ்ட் 90% வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது. அதனால திமுகவுக்கு தோல்விங்கிறது ஒன்றும் இல்லை. இன்னைக்கும் ஏதோ தமிழக வெற்றி கழகம் பெருசாக வெற்றி பெற்றதான் நினைக்கிறாங்க. 108 எம்எல்ஏ தான் அவங்க பக்கம். அவங்களை எதிர்த்து வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் 126. அதிமுகவும் திமுகவும் சேர முடியாத ஒழிய எழுத்து வெற்றி பெற்றது 126 எம்எல்ஏக்கள். அதை மறந்துட்டாங்க. இன்னொரு நரேட்டிவ் சார், குறுக்க பேசுனீங்கன்னா 2வது வந்து பேச விட மாட்டேன். தெரிஞ்சீங்க, பேச விட மாட்டேன் உங்களை. நான் பேசிட்டு இருக்க, குறுக்க பேசுனீங்கன்னா பேச விட மாட்டேன். கண்டிப்பா பேச விட மாட்டேன். சட்டமன்றத்துல வேணா நீங்க அராஜகம் பண்ணலாம், மக்கள் மன்றத்துல அராஜகம் பண்ண முடியாது. சட்டமன்றத்துல வேணா உங்களுக்கு வந்து ஜேசிடி பிரபாகர் ஆதரவு தெரிவிக்கலாம். இங்க கண்ணா அந்த மாதிரி இல்ல. சக்கரவர்த்தி கொஞ்சம் அமைதியா இருங்க சார். தமிழ்ல தானே சொல்றோம். could you please keep பேசி முடிஞ்சன பேசுங்க. தீபன் பேசிட்டு இருக்கல்ல, அவர் பேசி முடிஞ்சன நீங்க பேசுங்க. அவர் கொடுக்க கொஞ்சமாவது மேனேஜ் இருக்கா? சட்டமன்றத்துல அப்படிதான் செய்றீங்க. இல்ல ராமசேனா அதெல்லாம் சொல்றா. அவரு பேசக்குள்ள நான் குறுக்க வந்தனா? இல்ல பேசக்குள்ள குறுக்க பேசலாமா? அப்ப ஒருத்தன் கருத்து சொல்லவே கூடாதுன்னா சட்டமன்றத்திலயும் குரல நெரிக்கிறாங்க. எது மக்கள் மன்றத்திலயும் நெரிச்சா என்ன அர்த்தம்? இல்ல வாங்க சொல்லுங்க. அதனால இதுல காங்கிரஸை பார்த்து தான் நான் திருப்பி சொல்றேன். அவருக்கு தமிழ்ல தானே சொல்றோம், புரியுது இல்ல? சரி சொல்லுங்க. சட்டமன்றத்தில் காங்கிரஸோட நிலைமை தான் பரிதாபமா இருக்கு. என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் எப்படிப்பட்ட கட்சி, நம்பகத்தன்மை உள்ள கட்சியானே தெரியாமலே வெளியே போய் ஆதரவு தெரிவிச்சு அது மட்டுமல்லாமல் ஆதரவு கடிதத்தில் வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 2029 பாராளுமன்ற தேர்தல் வரை காங்கிரஸ் தவாக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் கூட்டணி தொடரும்னாங்க. இப்ப அந்த அறிக்கைப்படி அவங்க ராகுல் காந்தியை பிரதமரா முன்னிறுத்தி அந்த கூட்டணி தொடருமா, அல்லது விஜய பிரதமரா முன்னிறுத்தி கூட்டணி தொடருமா? இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் பொண்ணு பார்க்க போறான். பொண்ணு தான் பார்த்துருக்கான், நிச்சயமாகல, கல்யாணம் ஆகல. அதுக்குள்ள ஹனிமூனுக்கு டிக்கெட்டு போட்ட கதை ஆயிட்டு காங்கிரஸ் கதை. கூட்டணி சேர்ந்த அன்னைக்கே 2029 வரையும் கூட்டணிக்கு ஓலை நீட்டிட்டு இன்னைக்கு யார் பிரதமர்னு அங்க சிக்கல்ல நிக்குது. ஆனா ஒரு உண்மையை சொல்றேன், ஒரு முக்கியமான நபரை மீடியா மறந்துடுச்சு. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் இந்திய அளவில் ஆளக்கூடாது, எதிரி துரோகி காங்கிரஸும் ஆளக்கூடாது. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் 3வது அணியை இந்திய அளவில் வலுவா அமைக்க போது 40 தொகுதிகளை வெற்றி பெற்று திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2029 பிரதமரா பதவி ஏற்க போறார். நீங்க பார்க்க தான் போறீங்க.
ஏன்னா ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளருக்கு நீங்க நிச்சயமாங்க அதை நீங்க மறந்துட்டீங்க. தமிழ்நாட்டுல இருந்து போங்க. அந்த கருத்து கணிப்பு எடுத்த நிறுவனம் ஒரு ஸ்டேட்ஸ்மேன், ஆல் இந்தியா ஸ்டேட்ஸ்மேன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மறந்துட்டாரு. நீங்க ஒரு கேள்வி யார் பிரதமர் விஜய வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு தெரியுமா பீகாருக்கு தெரியுமான்னு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்திய அளவில் தெரியும் எல்லோருக்கும். என்ன காரணம்? 2018க்கு பிறகு இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அரசியல் செய்த ஒரே தலைவர், காங்கிரஸை விட கடுமையாக சனாதனத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்துத்துவத்தை எதிர்த்து அரசியல் செய்த ஒரே தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அவர் தான் பிரதமர் வேட்பாளர், அவர் தான் பிரதமர் ஆக போறார். பதவி ஏற்புக்கு நீங்க லைவ் போடதான் போறீங்க. சரி, தீபன் சக்கரவர்த்தி சார் இப்போ நம்ம திமுக தலைவர் வந்து குளத்தூர் தொகுதியிலிருந்து மாறி இப்போ பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார்னு அவர் சொல்றாரு. நீங்க இது திமுக விஜய் தான் பிரதமர் வேட்பாளர், தமிழ்நாட்டில் 2 பிரதமர் வேட்பாளரா வாய்ப்பு இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான் யாருமே தெரியாது ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, திமுக காரங்க என்ன பேச தெரியாம ஒரு அதிர்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. வீட்டு 5000 கோடி ஆகட்டும் ஒன்னா இது இப்ப அங்கதான் இப்ப இவர் பேசலையா, ஸ்டாலின் வந்து பிரதமர் ஆக வாய்ப்பு இருக்கு. 2 விஷயம். ஒண்ணு அதிர்ச்சியில வந்து கலர்றாரு, 2வது கலங்க யாரு ப்ரோக்ராம் போறவங்களும் இங்க வந்துட்டாரு. இந்த 2 ஒன்னாதான் இருக்கும். ஏன்னா வந்து 2026 ஆகஸ்ட் சொன்னாங்க. அதாவது ஒண்ணு 3வது அணி ஆரம்பிக்கணும், 3வது அணி தேசிய அளவில் ஆரம்பிச்சு அது எந்த அளவுக்கு வெற்றி வைக்க தெரியாது இல்லையா. காங்கிரஸ் இப்ப டிவிகே இருக்கு, அப்கோர்ஸ் டிஎம்கே பிஜேபி எங்க இப்ப இங்க 108 டிவி ஜெயிச்சதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த மாதிரி பிஜேபி கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி மோடிக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து ஸ்டாலின் ஐயா பிஜேபியை தலைமை தாங்குவது அப்படி அண்ணா ஒத்துக்கிறாரு. இல்ல அவர் ஸ்டாலின்ல பிரதமர் சொல்லிட்டேன், எதிரி பாரதிய ஜனதா கட்சியும் துரோகி காங்கிரஸும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். காதல வாங்குனீங்களா இல்லையா? அப்படி பாசிபிலிட்டிஸே இல்லைங்க. அவரே அதுலயே தெளிவான ஸ்டேட்மெண்ட் தெரியுது இல்லைங்க. எப்படி இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த மக்களுக்குமே என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுல வந்து யாரே நம்ப மாட்டா திமுக அதிமுக கூட்டணி வச்சிருந்தாங்க. ஆனா அது அந்த கூட்டணி வந்து பேசுறவங்க தான் இவங்க 2 பேரும் திமுக அதிமுக மக்களுக்கே இருந்துச்சு. அவர் என்ன சொல்றாரு, பிரதமர் வேட்பாளரா ஸ்டாலின், நாங்க பாஜக காங்கிரஸ் இல்லாத பிரதமர் வேட்பாளர். நீங்க என்ன சொல்றீங்க? திமுக அதிமுகவும் கூட்டணி வைப்பாங்க, மக்களை நம்ம பேச்ச பிஜேபியும் அதே மாதிரி பிஜேபியும் திமுகவும் கூட்டணி வச்சு ஸ்டாலினே பிரதமர் ஆகட்டும். ஓ, பிஜேபி திமுக கூட்டணி வச்சு மோடி விட்டு கொடுத்துருவாரு, ஸ்டாலின் வந்து பிரதமர் வேட்பாளர் சொல்றீங்களா? எப்படி 3வது போக முடியும்? புதிய ஒரு என்னங்க இது, அது என்ன லாஜிக் இருக்கா கொஞ்சம்? இப்போ மோடி பிரதமர் 3 முறை பிரதமரா இருக்கிறாரு, அவர் வந்து ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளர் சொல்றீங்க. இல்ல அவரு லாஜிக்கா பேசிருக்காருங்களா? அவர் லாஜிக்கா பேசிருக்காருங்களா? லாஜிக்கா பேசல சொல்லி குரூப் பேசினா கூட கோபப்படுறாரு. எங்க இப்போ அவர் என்ன கேக்குறாரு, ஒரு தேவகவுடாவும் ஒரு நரசிம்மராவும் தென்னிந்தியாவில இருந்து பிரதமர் ஆகக்குள்ள திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பிரதமர் ஆக முடியாதா? சிஎம் 11 தடவை 9 வந்து முதல்வர் உருவாக்குன பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்றாரு, நான் வந்து தளபதி விஜயநாத் வந்து வேலை செய்யணும் இல்ல, அவரு எனக்காக பிஆர் வந்து பிரச்சாரம் பண்ணா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட இந்தியாவுக்கே பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் விஜயநாத் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இந்தியா முழுவதும் சொல்லுங்க, நீ சொல்லுங்க, அவர் சொன்னாரு, நீங்க சொல்லுங்க, சொல்லுவாரு. முடிங்க, சொல்றேன், விளக்கமா சொல்றேன். முடிங்க சார், விளக்கமா சொல்றேன். பிரசாந்த் கிஷோரே விஜய் தான் அடுத்த பிரதமர் வேட்பாளரான வாய்ப்பு இருக்கு, நான் ஜெயிக்கிறது கூட உதவலாம்னு சொல்லிருக்கீங்க. அதனால அவருக்கு செல்வாக்கு பிகார்ல இருக்குறீங்க. ஓகே, இந்தியா முழுவதும் விஜய்க்கு வந்து சொல்லாக இருக்குங்க, பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டாராம். அதனால வந்து இப்போ விஜய் வந்து பிரதமர் வேட்பாளராக வந்து முன்னிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிறாங்க. நீங்க முக ஸ்டாலின் பிரதமர் பிரசாந்த் கிஷோர் என்ன வந்து மகாத்மா காந்தியா? அவர் ஒரு அகில இந்திய தலைவரா? அவர் ஒரு அரசியல் ஆலோசகர், பணம் கொடுத்தா அரசியல் ஆலோசனை சொல்லுவாரு. 2021 ஆலோசனை சொன்னாரு.
சரி, நிறைவா 2029 அதனால ஒரே தேர்தலில் கருத்து தான் சார். எத்தனை பிரதமர் வேட்பாளர்? ஒரே 2029 தேர்தலில் எத்தனை பிரதமர் வேட்பாளர்? நிறைவா சொல்லுங்க. 2029 3 பிரதமர் வேட்பாளர் சார். பாரதிய ஜனதா கட்சி சார் சத்த பேசிட்டு இருக்கேன்ல. பேசும்போது பேசுறீங்க, உங்களை பேசுனா பேச மாட்டேங்கிறீங்க. திரு சக்கரவர்த்தி, நிறைவா உங்கள்கிட்ட வரேன். அவர் சொன்ன கூட உங்கள்கிட்ட வரேன். ஒன்னும் பேச ஒண்ணும் 2029 3 பிரதமர் வேட்பாளர் சார். சரி, ஒன்னு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நரேந்திர மோடி, சரி, காங்கிரஸ் கூட்டணி சார்பில் ராகுல் காந்தி, மூன்றாவது அணி தேசிய முன்னணி போல் 1988 தேசிய முன்னணி அமைஞ்சாங்கல்ல, அது மாதிரி அதே போல அது தேசிய முன்னணி போன்ற மூன்றாவது அணியின் சார்பாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். விஜய் விஜய்லாம் இல்ல சார். இல்லையா? ரைட், ஓகே. ஐயா நீங்க ரைட், ஓகே. இப்போ எதுக்காக விஜய் சொல்றாங்க? நீங்க ஒரே வார்த்தையால சொல்றேன். இந்த தமிழ்நாடு அரசை நடத்தி செல்வதில் விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தோத்து விட்ட தமிழக அரசு அதை மறைப்பதற்காகவும் பாரதிய ஜனதாவுக்கு உதவுவதற்காகவும் விஜய் பிரதமர் வேட்பாளர் என்பது ஒரு நரேட்டிவ் செட்டப் பை டிவிகே அண்ட் பிஜேபி, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. இப்போ தீபன் சக்கரவர்த்தி நிறைவா சொல்லுங்க, 2029 எத்தனை பிரதமர் வேட்பாளர்? பிரதமர் வேட்பாளர் அப்படிங்களா இல்ல சார், பிஜேபி பிளஸ் டிவிகேவா தான் சார் இருக்கும். ஓ, பிரதமர் நரேந்திர மோடி, விஜய் தான், ராகுல் காந்தி இல்ல. அதுல ராகுல் காந்தி வருவாரா, விஜய் வருவாருன்னு வருகாலம் தெரியும் சார். அதே குழப்பம். ஓகே, நன்றி தீபன் சக்கரவர்த்தி, நன்றி ராமசேகரன் சார். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய பல்வேறு கருத்து. என்ன தீபன் சக்கரவர்த்தி சொன்னீங்களா? மீட்டிங் போக சொல்லுங்க, சொல்லுங்க. நன்றி தீபன் சக்கரவர்த்தி, நன்றி ராமசேகரன். இந்த பிரதமர் ரேஸில் விஜய் இருக்கிறாரா அல்லது புதிதாக எத்தனை பிரதமர் வேட்பாளர்கள் 2029 களத்தில் இறங்குவார்கள், மக்கள் என்ன முடிவு செய்வார்கள் என்பதை நாம் அப்போது தேர்தல் களத்தில் பார்க்கலாம். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். மிக்க நன்றி.